புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் இளவுமுதன். விவரங்கள். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் நிலத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் போலீசார் மோப்பநாய் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்களும் சோதனையில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். முதலமைச்சரின் இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளவுமுதன் இணைக்கிறார். விவரங்கள். அந்த புதுச்சேரியில் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் என்பது அடிக்கடி நிகழ்ந்து வருகிறது. சில நாட்களுக்கு முன்பு கடந்த வாரம் முதலமைச்சர் வீட்டில் பாம்பு வெடிக்கும் என்று கூறப்பட்டது. இந்த நிலையில் தான் மீண்டும் முதலமைச்சர் வீட்டிற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மிரட்டலில் முதல் முறையாக முதலமைச்சர் வீடும் மற்றும் அருகில் உள்ள முதலமைச்சரின் ஆன்மீக குருவான அப்பாசாமியோட கோயிலிலும் வெடிகுண்டு வெடிக்கும் என்று கூறப்பட்டது. இந்த நிலையில் தான் போலீசாரும் வெடிகுண்டு நிபுணர்களும் அங்கு சென்று ஆய்வு செய்தனர். ஆனால் எதுவும் சிக்கவில்லை. இது ஏற்கனவே இதே போன்ற சம்பவம் புதுச்சேரியில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏற்கனவே ஜிப்மர் மருத்துவமனை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என கூறப்பட்டது. இன்று முதலமைச்சர் வீடு மற்றும் கோயில், அதே போல பிரெஞ்சு தூதரகத்துக்கும் இந்த வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினது பல முறையும் முயற்சித்தும் எந்த ஒரு கண்டுபிடிக்க முடியாததான் இருக்கிறது. ஏனென்றால் இணையம் மூலம் டார்க் வேர்ல்டு என்று கூறப்படுகிறது, அவர்களிடம் மெயில் வருகிறது. அதனால் மத்திய இணையவழி குற்ற பிரிவிற்கும் இவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களது உதவியும் புதுச்சேரி காவல்துறை நாடி இருக்கிறார்கள். நன்றி இளமுதன் விவரங்களுக்கு.